சால்மன் ஃபிஷ்ஷு பட்டர் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸு சால்மன் ஃபிஷ் எடுத்துக்கலாம். அது நல்லா தோலை உரிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்லைஸ் போட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஆனியன் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். இது பட்டரில் இந்த ஆனியன் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். இதை வந்து கடைசிலையும் கொஞ்சம் போட்டுப்பேன். சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அன்சால்டட் பட்டர் ஒரு சின்ன ஸ்லைஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாருங்கள், இதே மாதிரி 2 ஸ்லைஸு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை நான் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்போ இந்த சால்ட்டெல்லாம் லைட்டாக உள்ளே போகிற மாதிரி. அதுக்கப்புறமா சால்மன் ஃபிஷ் மேலே லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுக்க போகிறோம். அது லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சும்மா பிஞ்ச் அளவு தான் நான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சால்மன் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக போட்டு அதை நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. மேலே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேக் சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக் சைடு நான் எந்த கீரலுமே போடலை, ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்கிற மாதிரி அதை நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் வந்து அதே அளவு பிஞ்ச் மாதிரி தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து 2 சைடும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து பட்டரில் போடும்போது இது ஓரளவு எல்லா பக்கமும் போயிடுற மாதிரி இருக்கும். பேக் சைடும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது அவ்வளோதான். நீங்கள் வந்து இது ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க வேண்டியதுனால நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷில் கோடு போட்டிருக்கிறதுனால, அதாவது அந்த கீரல் போட்டிருக்கிறதுனால இந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே போயிட்டு ஒரு ஃப்ளேவரோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக அப்படியே வச்சோன்னா கூட உள்ளே போதும் என்னமோ. ஸோ அந்த மாதிரி நல்லா கீறி வச்சுக்கோங்க ஃபிஷ்ஷை. இதுக்கு மேலே நான் வந்து ஃபெனுக்ரிக் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை க்ரஷ் பண்ணி நம்ம உள்ளே போட்டுடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டுட்டு சும்மா அந்த பேன் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே 2 ஸ்லைஸு பட்டர் போட்டுருங்க. அந்த பட்டர் உருகட்டும். ஸோ லைட்டாக உருகும் போதே நீங்கள் ஃபிஷ் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லாவும் உருக விட்டுக்கலாம். ஸோ நல்லா உருகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாமே சைடில் போட்டுடலாம். சைடில் போட்டு அந்த ஆனியன் மேலே லைட்டாக வந்து சால்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் பட்டர் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வச்சிடலாம். ஃபிஷ்ஷை அது மேலே போட்டுட்டு ஸ்லோவாக வந்து நம்ம குக் பண்ணலாம். ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க, பட்டர் வந்து கருகி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது மீடியமில் வச்சு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் திக்கான ஃபிஷ்ஷு, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஒரு 5 மினிட்ஸு வந்து அப்படியே விட்டுறலாம். நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 மினிட்ஸு லோ ஃப்ளேமும் மீடியமும் நான் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் ஃபுல்லாமே நல்லா ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த பட்டரில் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து லைட்டாக வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுறலாம் அந்த ஃபிஷ்ஷை. பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த சைடும் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மறுபடியும் குக் பண்ணிடுங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பட்டர் கூட சால்ட்டு அப்புறம் காரம் எல்லாமே அழகாக போட்டு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா அது கருகிரும். ஸோ இதை நீங்கள் ஃபிஷ் மேலே அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஃபிஷ் மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் ஒரு ஸ்லைஸாக அந்த ஃபிஷ் கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் 5 மினிட்ஸ்லேருந்து 6 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து குக் ஆகிடுச்சா என்னென்னு நீங்கள் லைட்டாக வந்து ஒரு ஃபோர்க்கு இது மாதிரி ஏதாவது வச்சு, ரொம்ப தின்னான சால்மன் ஃபிஷ்ஷாக இருந்தால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். கொஞ்சம் நல்ல கட்டையாக திக்காக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஃபிஷ்ஷை 2 பேர் சாப்பிட்றதுக்கு, அதாவது ஃபிஷ் மட்டும் சாப்பிட்றதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்பினாச் எடுத்துக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெல் பெப்பர், என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் க்ரீன் கலர் பெல் பெப்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா லெமன் வேணும்னா நம்ம வந்து ஃபிஷ் மேலே அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது மேலே நம்ம அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷை மெதுவாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏன் இந்த ஃபிஷ்ஷு உடையாது அப்படின்னா, நம்ம பேக் சைடு வந்து எந்த கீரலுமே போடல, அதனால் ஃபிஷ்ஷு உடையாது. ஸோ நீங்கள் அதே மாதிரி எடுத்து இது மேலே வச்சுட்டு 2 பேர் சாப்பிட்டுக்கலாம், தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இது செம்மையான டயட் ரெசிபி கூட.
இது கூட வேணா 2 எக்கு சேர்த்துக்கலாம். ஸோ 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்னும் அவகோடா ஸ்லைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து நைட்டு வந்து நமக்கு போதுமான அளவு நீங்கள் டின்னர் எம்டி ஸ்டொமக்கில் படுக்காமல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக தூங்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம செம்மையாக சூப்பராக பட்டர் போட்டு சால்மன் ஃபிஷ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.